வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஜர்தோசி எப்படி ஈக்குவல் லெவலில் கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கேலில் இப்போ ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜர்தோசி எடுத்து அந்த 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கோமா அதிலே வச்சு கட் பண்ணோம்னா ஈக்குவல் சைஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கலாம். இதுதான் டிப்பு. நம்ம நார்மலாக இது பண்ணோன்னா ஷேப் வச்சு ஒரு ஜர்தோசி பீஸ் வச்சு கட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அதையே நம்ம மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணோன்னா கரெக்டான ஷேப்ஸ் வந்து சைஸ் வந்து கிடைக்காது, ஈக்குவல் சைஸு. இப்போ இப்படி செஞ்சோன்னா ஈக்குவல் சைஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் மாதிரி இருக்கா, ஜர்தோசி ஸ்ப்ளிட் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அதை நீடிலில் போயிட்டு த்ரெட்லேருந்து வெளியில் வராது, ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்புறம் அகெயின் இன்னொன்று என்ன டிப்புன்னா, நீங்கள் இப்போ கட் பண்ணுறீங்களா சிசர் வச்சு ஜர்தோசியை கட் பண்ண மொத்தத்தில் 1 கட்லேயே கரெக்டாக கட் ஆகிடணும் ஜர்தோசி. ஒரு இது கட் பண்ண மொத்தத்தில் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதிலே உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 to 3 டைம்ஸ் மாதிரி கட் பண்ணாமல் சிங்கிள் கட்லேயே உங்களுக்கு கட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி சிங்கிளாகவே கட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஜர்தோசி கட் ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். லீஃப்லேயும் நான் 2 ஷேப் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம உள்ளே வந்து லோட் கொடுக்க போகிறோம். லோடிங் வந்து பைப்பிங் த்ரெட் தானே கொடுப்போம். இங்கே வந்து நம்ம ஜர்தோசியவே நம்ம வந்து லோடிங் மாதிரி கொடுக்க போகிறோம். ஓகேவா. இப்போது 2 லைன் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா எம்போசிங்காக இருக்கட்டும்ங்கிறக்காண்டி நான் வந்து ஒரு 2 பீசஸ் வச்சுருக்கேன். ஓகேவா. பக்கத்தில் 2 பீசஸ் வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ இது மேலே தான் நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா. இந்த லீஃப் ஃபில்லிங் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து பீட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம், த்ரெட் ஒர்க்லேயும் பண்ணியிருக்கோம், த்ரெட்லேயே பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஜர்தோசி ஹேண்டில் பண்ணுற மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. இப்போ கீழேருந்து மேலே சைடாக கொண்டுட்டு வரும், ஸ்லாண்டிங்காக கொண்டுட்டு வரும், ஸ்லாண்டிங் லைன் மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த 2 to 3 கட் மாதிரி பண்ணோன்னா அது எப்படி இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி வரும்னு சொன்னேன்னா அது எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன். அந்த மாதிரி ஒரு பீஸ் இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் அது எந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ நான் எடுக்கிற பீஸ் வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ண அந்த பீஸ் எடுத்து காட்டுறேன். அதில் எடுத்துட்டு நம்மளுக்கு இழுக்க மொத்தத்தில் இந்த ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. கார்னரில் பார்த்திங்களா ஸ்ப்ரிங் மாதிரி வந்துருச்சு. அது நம்மளுக்கு ஒர்க் பண்ணவே முடியாது. த்ரெட்டில் ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரிங்கு சிக்கிக்கிட்டே இருக்கும். அப்புறம் த்ரெட்டும் கட் ஆயிரும். அப்புறம் திருப்பி அந்த எல்லா ஜர்தோசியும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் இல்லாத மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணுங்கள். இப்போ எப்பயும் போல் மேலே ஒரு லாக் போட்டு அகெயின் வெறும் த்ரெட்டை கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக், அகெயின் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுங்கள், நீடியில் லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் லோட் பண்ணுங்கள். அடுத்து அகெயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக், அகெயின் கீழே வந்துட்டு ஒரு லாக். இவ்வளோ தான். இதுதான் நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங்கில் ஒரு டைப்பு. இதை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சைஸ் வந்து ஈக்குவல் சைஸில் எடுத்தால் தான் உங்களுக்கு லீஃப் வந்து உங்களுக்கு ஈவனாக அழகாக தெரியும். இல்லைன்னா லீஃப் வந்து ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா. நீங்களும் என்னோடய பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய ஆரி ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், சேனலில் பாருங்கள். இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் அவுட்லைன்
கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டபுள் லேயர் கொடுங்க, அதுதான் லுக் நீட்டாக இருக்கும். செயின் ஸ்டிச் டபுள் லேயர் கொடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு நான் 2 டிவிஷனாக எடுத்துக்கணும். ஒரு சைடு நான் சிங்கிள் ஜர்தோசி லோட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு டபுள் இது லோட் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் லேயர் இது ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ டபுள் லைன் நீங்கள் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எம்போசிங்காக கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும். இப்போ எப்பயும் போல் சிங்கிள் சைடு ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த சைடு சிங்கிள் லைன், இந்த சைடு டபுள் லைன் கொடுத்துருக்கேன். அவுட்டரில் டபுள் லைனில் கொடுத்துருக்கேன் செயின் ஸ்டிச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.